கருணாநிதியும் இந்த ஸ்டாலினும் ரொம்ப நாளாக ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, காமராஜர் நெருக்கடி காலத்தில் கைது பண்ண போட்டாங்களாம் இந்திரா காந்தி. இவர் தான் காப்பாற்றினாராம் கருணாநிதி. எமர்ஜென்சி நெருக்கடி காலத்தில் நடந்தது என்னென்னா, நெருக்கடி கொண்டு வந்து எமர்ஜென்சி இந்திரா காந்தி கொண்டு வந்தவுடன் வட இந்தியாவில் கொந்தளிப்பு வந்தது. வட இந்தியாவில் மிகப்பெரிய தலைவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன், சோசியலிஸ்ட் கட்சி, அவர்னா சுதந்திர போராட்டத்தில் ஜெயிலில் இருந்தவர், அவர் இந்திராவுக்கு எதிராக கிளம்பினார். வாஜ்பாய், அத்வானி, மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்திராவுக்கு எதிராக நெருக்கடி நிலையை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க வட இந்தியாவில். ஆனால் தென்னிந்தியாவில் எந்த போராட்டமும் நடக்கவில்லை. காரணம், தென்னிந்தியாவில் ஆந்திராவில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. காங்கிரஸுக்கு நல்ல செல்வாக்கு. கர்நாடகாவில் தேவராஜன்ஸ் மாதிரி மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. ஆந்திராவில் மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. கேரளாவிலையும் அவர்களுக்கு செல்வாக்கு இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் கட்சியை விட்டு விலகிட்டார், டிஎம்கே விட்டு. அவர் இந்திரா காந்திக்கு ஆதரவாக இருந்தார். அதனால் தென்னிந்தியாவை பொறுத்தவரை இந்திரா காந்திக்கு எமர்ஜென்சி டைமில் நெருக்கடி நிலையை கொண்டு வந்தபோது எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. அதனால் தென்னிந்தியாவில் யாரையும் கைது செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் இந்திரா காந்தி இல்லை. அவர் வட இந்திய தலைவர்களை தான் கைது செய்யணும்னு இருந்தார். அந்த நேரத்தில் கருணாநிதி சிந்து பாடினார். என்ன சிந்து பாடினார்? நான் காமராஜரை கைது பண்ணணும்னு சொன்னாங்க, நினச்சாங்க இந்திரா காந்தி. நான் விடுவேனா? நான் தான் இங்கே சீஃப் மினிஸ்டராக இருந்தேன், காமராஜரை காப்பாற்றினதே நான் தான் ஒரு பச்சை பொய்யை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றினார். இன்னும் ஸ்டாலின் அந்த பொய்யை தொடர்ந்து சொல்லி கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், என்றைக்கும் இந்திரா காந்தி காமராஜரை நெருக்கடி நிலை சமயத்தில் கைது செய்ய வேண்டும் என்று துளி கூட நினைத்தது இல்லை. அது காமராஜருக்கே நன்றாக தெரியும். ஆனால் கைது செய்கிறார்னு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு நான் தான் காமராஜரை காப்பாற்றினேன் என்று மிகப்பெரிய பொய்யை அவிழ்த்து விட்டவர் கருணாநிதி. அதனால் அதை புரிஞ்சுக்கங்க. இன்னும் அந்த காலத்தில் புரியாதவங்க இந்த காலத்து இளைஞர்களும் புரிஞ்சுக்கங்க. என்றைக்கும் காமராஜ் மேலே அவருக்கு இதுவே கிடையாது. அவருக்கு ரஷ்யாவுக்கு காமராஜர் போகும்போது எரும மாடு போகுது ரஷ்யாவுக்குன்னு சொன்னவர்.